20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் அப்படியே இருந்தன. சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஆட்டோ டிரைவரின் தகவல் மூலம் நகையை தொலைத்த ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி தம்பதியினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்பட்டனர். நகைகள் அடங்கிய பையை தூய்மை பணியாளர் துரை முன்னிலையிலேயே போலீசார் ஒப்படைத்தனர். தங்கள் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகள் மீண்டும் கிடைத்ததை எண்ணி அந்த தம்பதியினர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நேர்மையின் சிகரமாக விளங்கிய துரையின் கைகளை பிடித்துக்கொண்டு தம்பதி இருவரும் கண்ணீர் மல்க நன்றி சொன்னார்கள். வறுமையில் வாடினாலும் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாத துரையின் நேர்மையை பாராட்டி திருவாரூர் நகர காவல் நிலையம் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிலையில் துரையின் இந்த சிறந்த செயலை அங்கீகரிக்கும் வகையில் அங்குள்ள நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் பெருத்த மரியாதையை இன்று செய்துள்ளார். துரை தம்பதிக்கு பொன்னாடை போர்த்தி 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை பரிசாக வழங்கினார். மேலும் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் துரைக்கு 15,000 வீட்டு உபயோக பொருட்களையும் நகைக்கடை உரிமையாளர் பரிசளித்துள்ளார். வறுமையிலும் நேர்மையுடன் செயல்பட்ட இந்த செயல் இன்னும் உலகில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது.